ஏன்னா நீங்க வரலப்பா. அதானே? அப்படியா? அப்படியா அப்படின்னு நான் ஆமா. கேட்கணும். ஆ, சரி, ஓகே. நேத்து என்ன கேம் நடத்துனீங்க? 4.2 பார்த்தோம்பா. ஓ, ஓகே கேப்பா. 4.2ல வந்து நம்ம ஃபிஃப்த் சம் பார்க்கணும் இன்னைக்கு. ஃபோர்த் சம் வரைக்கும் பார்த்தோம். சிக்ஸ்த்து சம் தான் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தேன். தேர்ட் அண்டு சிக்ஸ்த்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். நான் அக்கா ட்ரா எனக்கு தெரிஞ்சு கெட்டி ஈஸி தான். நான் இந்த மாதிரி ஏதோ வரைஞ்சிலாம் காமிச்சு இப்படிலாம் டயக்ராமில் பாயிண்ட்லாம் வச்சு கூட எழுதி கொடுத்தேன். இதான் ப்ரூஃப் பண்ணணும்னு சொன்னேன் நேத்து. ஞாபகம் இருக்கா? ஆமாக்கா. ஆமாங்காவா? நீங்க எப்போ வந்தீங்க ஆமாங்கா போறீங்க? அப்படி அப்படியே போயிட்டு வரேன். யாரும் சொல்லாதான் நீங்க சொல்றீங்களா? ஆமாக்கா. சரி, ஓகே. கஷ்டப்படக்கூடாது. ஆ, சரி. எதுக்கோ சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஃபிஃப்த் சம்மு. ஃபிஃப்த் சம் கொஸ்டின் மட்டும் யாராவது படிங்க. 4.3ல தானேக்கா? 2. ஓகே. ம் 4.2 எங்க கேட்டா 4.2 புக்லி. அப்ப நீங்க புக்கு படிச்சு குட் ஈவினிங் பா. என்ன? ஃபோர்த் சம் தானே? 5 ஃபிஃப்த் சம். அந்த இருங்கக்கா. அக்கா நடுவுல ஆங்கிள் பைசெக்டர் தியரம்லாம் வருமாக்கா? கொஸ்டின்லையா? கண்டுபிடிச்சேங்க. ராம்பஸ் பிக்யூஆர்பி. அதுதான். Rhombus PQRB is inscribed in angle ABC such that angle B is one of its angle PQ and are lie on AB, AC and BC respectively. If AB equal to 12 cm and BC equal to 6 cm, find the sides PQRB of the rhombus. ஓகே. ராம்பஸ் அப்படின்னா ஒரு நார்கரம். ஒரு முக்கோணத்துக்குள்ள ஒரு நார்கரம் ஒளிஞ்சிருக்கான். ஏபிசி அப்படின்ற ஒரு முக்கோணத்துக்குள்ள ட்ரையாங்கிள்குள்ள ஒரு ராம்பஸ் பிபிஆர்கியூ அப்படின்றது உள்ள வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம நார்கரம் இந்த இதுதான் பிபிபிக்யூ இது. ஓகேவா? ராம்பஸ்னா உங்களுக்கு என்ன? சாய் சதுரம். கரெக்ட், சாய் சதுரம் நினைக்கிறேன். சாய் சதுரம் ராம்பஸ்னா. சாய் சதுரம் வந்து இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. சதுரம், சாய் சதுரம்னாலே ரோம்பஸ் அப்படின்னாலே எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இதில் எல்லா சைட்ஸும் ஈக்குவல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எக்ஸ்னா எல்லாமே எக்ஸ் தான். சரி, இப்போ ஏலேருந்து பி வரைக்கும் 12, பிலேருந்து பி வந்து எக்ஸ்னா இது என்னவா இருக்கும்? ஏபியோட வேல்யூ என்ன? வெரி குட், 12 - 6. அதே மாதிரி ஆர்பி வந்து எக்ஸ், சிலேருந்து பி வந்து 6னா ஆர்சியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 6 - 6. வெரி குட், வெரி குட். சரி, இதுதான் நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ நமக்கு இதுல வந்து என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க பாருங்க. பிக்யூஆர்பி. பிக்யூன்றது எங்க இருக்கு? இந்த வேல்யூ, அது எக்ஸ். ஆர்பின்றது எக்ஸ் தான். அப்ப ரெண்டுக்குமே எக்ஸ் தான். எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சா போதும். அப்ப எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இந்த முக்கோணம் சிக்யூஆர் அப்படின்றது தனியாகவும், ட்ரையாங்கிள் சிக்யூஆர்னும், பெரிய முக்கோணம் சிஏபி இது தனியாகவும் நான் எடுத்துக்க போறேன். ட்ரையாங்கிள் சிஏபி இது ரெண்டும் நான் வந்து சிமிலர் வடிவத்தை ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ண போறேன். இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது எது இதெல்லாம் ஈக்குவல் ஆங்கிள்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம். வைத்தீஸ்வரன், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4.2ல ஃபிஃப்த் சம்பா. ஓகேப்பா. சரி, இந்த ரெண்டு முக்கோணம், இந்த குட்டி முக்கோணம் கலர் வேற வைக்கிறேன். இந்த குட்டி முக்கோணத்துலயும்
இந்த பெரிய முக்கோணத்துல எது எது ஈக்குவல் சொல்லுங்க. சொல்லுங்க, எது எது காமனா இருக்கு? வெரி குட், சி. சின்றது காமன், ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்திருக்கோம், ரெண்டு கோடுகள் பேரலா போகும்போது அதுல வர அந்த ஆங்கிள்ஸ் கோணங்கள் வந்து எப்பவுமே சேமா தான் இருக்கும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அதாவது ஒரே பக்கத்துல அமைந்த கோணங்கள் சமம் அப்படின்னு படிச்சிருக்கோம். அந்த கான்செப்ட்ல கியூவும் ஏயும் ஈக்குவல். அதே மாதிரி இந்த சைடு ஆர் அண்ட் பி ஈக்குவல். ஓகேவா? ரீசன் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அதாவது ஒத்த கோணங்கள் சமம். அந்த கான்செப்ட் படி இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ சொல்லுங்க, மூணு கோணமும் சமம் ஆயிடுச்சு. அப்ப என்ன விதிமுறை, எது படி இது சிமிலர் சொல்லலாம் வடிவத்தவைன்னு? என்ன ப்ராப்பர்ட்டி? என்ன ப்ராப்பர்ட்டி? ஏஏஏ கரெக்டா? இத்தனை சம் பார்த்துட்டோம், இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இல்ல? என்ன கான்செப்ட்னு கண்டுபிடிக்க தெரியணும்ல. ஏஏஏ விதிமுறையின் படி வடிவத்தவையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எது எது சிக்யூஆரும் இந்த சிக்யூஆர் ட்ரையாங்கிளும் சிஏபி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் வடிவத்தவை அப்படின்னா அந்த பக்கங்களை நம்ம டிவைட்ல எழுதிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிக்யூ எடுத்துக்கிறேன் அப்படின்னா பெரிய பக்கம் அதே மாதிரி இருக்கிற இந்த சிஏவை எடுத்துக்கணும். ஈக்குவல் டு இந்த குட்டி பக்கம் சிஆர் இது எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி இருக்கிற பெரிய பக்கம் சிபி. நெக்ஸ்ட் இந்த குட்டி பக்கம் கியூஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி இருக்கிறது இந்த பெரிய முக்கோணத்துல ஏபி. மூணும் இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதுல நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். சிக்யூவோட வேல்யூ ஏ, சிக்யூ சிஏ நான் சப்ஸ்டிட் பண்ண போறது கிடையாது, ஏன்னா அதுக்கு வேல்யூ தெரியாது. அதை விட்டுட்டு பேலன்ஸ் ரெண்டுக்கும் நான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறேன். சொல்லுங்க பார்க்கலாம், சிஆருக்கு வேல்யூ என்ன பார்த்து சொல்லுங்க, டயக்ராம் பார்த்து. வெரி குட். சிபி சில இருந்து பி வரைக்கும் என்ன? 6. வெரி குட், வெரி குட். கியூஆர் கியூல இருந்து ஆர் வரைக்கும் எக்ஸ், எக்ஸ் தானே இங்க வச்சிருக்கோம். ஏபியோட வேல்யூ 12. வெரி குட். இப்போ நான் வந்து இங்க கீழே இருக்கிற ரெண்டு டைம் இப்படியே கேன்சல் பண்ண போறேன். இது ஒரு டைம் போகும், இது ரெண்டு டைம் போகும். பேலன்ஸ் இருக்கிறத நான் அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ண போறேன். இங்க எழுதுறமா, ரெண்டு கூட 6 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் தான் உள்ள கொடுத்து மல்டி பண்ணா 12 மைனஸ் 2x ஈக்குவல் டு எக்ஸ். 12 ஈக்குவல் டு எக்ஸ். இந்த மைனஸ் 2x இந்த பக்கம் வந்தா பிளஸ் 2x, அப்போ பிளஸ் 2x கூட எக்ஸா கூட்டணும்னா 3x. நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 3யும் 12யும் நான் அடிக்க போறேன். கேன்சல் பண்ணா எத்தனை டைம் போகும்? 3 டேபிள்னா 4 டைம். அப்போ எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னா எது எது நமக்கு கேட்டாங்க? இந்த பிக்யூவோட வேல்யூ, ஆர்பியோட வேல்யூ ரெண்டுமே 4ன்னு எழுதி விடுதான். அவ்வளோதான். இந்த சம் ஓகே பாருங்க. இந்த சம் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இது ஒரு நல்ல ஈஸியான சம் தான். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே போடலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க, என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க.
ஓகேக்கா. ஓகே. நெக்ஸ்ட் சம் போமா? போலாம்க்கா. ஓகே. இப்போ 6வது சம் நான் வந்து நேத்தி கான்செப்ட் சொல்லி குடுத்தேன். டயகிராம் கூட நான் திருப்பி வரையிறேன். இல்ல திருப்பி சம்மே சொல்லி தரணுமா? சம் சொல்லி தரணுமா? இல்ல கான்செப்ட் சொன்னா நீங்க போட்டுருவீங்களா? சம் சொல்லி கொடுங்கக்கா. சரிம்மா. இந்த சம்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, சரி நான் ஃபர்ஸ்ட் இத வச்சு சொல்றேன். அப்புறமா நீங்க சொல்லுங்க. அது மாரி வரையிறேன். ஏபிசிடி அப்படின்னு ஒரு ட்ரப்பீசியம், அதாவது ஒரு சரிவகம் இருக்கு. ஏபிசிடி. இதுல ஏபி அப்படின்றதும் சிடி டிசி அப்படின்றதும் பேரலல். இப்போ எஃப் அப்படின்றது வந்து இஎஃப்ன்றது இணையற்ற பக்கங்கள். அதாவது இந்த பக்கங்கள்ல பாயிண்ட்ஸா இருக்கு. இது வந்து இ, இது வந்து எஃப். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இஎஃப் லைனும் ஏபி லைனும் பேரலல்ன்றதுனால ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏஇ இடி இது ஈக்குவல் டு பிஎஃப் எஃப்சின்னு சொல்றாங்க. அதுக்காக நானா வந்து எப்பவுமே ஒரு சரிவகம்னா மூலைவிட்டங்கள் சமமா தான் இருக்கும். அதாவது இந்த ஆங்கிள்ஸ் இப்படிதான் ஜாயின் பண்ணுவோம். அதே மாதிரி நானும் இங்க ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்படி ஜாயின் பண்ற அந்த பாயிண்ட் வந்து சும்மா நம்மளா வந்து ஓன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா அதுல ஒரு முக்கோணம் கிடைக்கும். அதனால ஒரு பக்கம் மட்டும் மூலைவிட்டத்தை நம்மளா இணைச்சுக்கிறோம். இப்படி வச்சுக்கிட்டு இப்ப சம் போட போறோம். சிம்பிளான சம் தான். நம்ம ஏற்கனவே பார்த்த கான்செப்ட். இது வந்து ஏ பி சி டி, இது வந்து இ, இது வந்து எஃப், இது வந்து ஓ. இதுல நம்மள என்ன ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க? ஏஇ டிவைடட் பை இடி ஈக்குவல் டு பிஎஃப் டிவைடட் பை எஃப்சின்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்களா? நம்ம இதுல என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்தை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுல இருந்து ஒரு குட்டி முக்கோணம் இருக்கு. அப்போ நம்ம இப்ப எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இதுல எப்படி ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க? இப்படி ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. நான் நேத்தே சொல்லிக் கொடுத்தேன். இப்படி ப்ரூஃப் பண்ண சொன்னா என்ன தியரமா இருக்கும்? எந்த தியரத்தை எடுத்துக்கிறீங்க? நான் உங்களுக்கு என்ன வரேன் இப்படி. வெரி குட். பிபிடி தியரம். அந்த கான்செப்ட்ல தான் நம்ம போட போறோம். யார் சொன்னது பிபிடி தியரம்? வெரி குட்மா, வெரி குட் பத்மஸ்ரீ. டிஇ டிவைடட் பை இஏ டிஓ டிவைடட் பை ஓபி அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா, ஹைமா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4.2ல 6th சம். நேத்தி ஹோம்ஒர்க் கொடுத்தோம்ல அந்த சம் தான் இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். ஸ்ரீ மட்டும்தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. தீனா ஸ்ரீ. குட் ஈவினிங்மா. தீனா ஸ்ரீ தானே? ஐயோ தப்பா சொல்லிட்டேன். கரெக்டா? சரிம்மா. சரி ஓகே. இப்போ டி சொல்லுங்கம்மா. என் கூட படிக்கிற பிள்ளைய 2 பிள்ளைய கிளாஸ் வரணும்க்கா. சரிம்மா. நீங்க உங்க நம்பரை எனக்கு அனுப்புறீங்களா? என் நம்பர் உங்கள்ட்ட இருக்குல்ல குரூப்ல. எனக்கு மெசேஜ் பண்றீங்களா? அவங்க 2 பேர் நம்பரை அனுப்புங்க. நான் குரூப்ல ஆட் பண்ணி விட்டுறேன். ஓகே ஓகே சரி ஓகே. நான் பேசுறது இது வரைக்கும் ஒழுங்கா கேட்டுச்சா? நான் வைஃபைலே கனெக்ட் பண்ணிக்கலையே. அதான் நான் வேற இதுல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏதாவது வீடியோ சவுண்ட் கேக்குதா? இப்ப கேக்குதா வாய்ஸ்? சரி சரி. இப்ப நல்லா கிளியரா கேக்குது. ஓகேமா ஓகே.
இவ்வளோ நேரம் மொபைல் நெட்டில் கனெக்ட் ஆயிருந்தது, நான் பார்க்கல. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிஇஇஏ டிஓஓபி இது வந்ததுன்னா நம்ம பிபிடி தியரம் தான் எடுத்துப்போம். அந்த கான்செப்ட் படி நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கிறோம், டிஇ டிவைடட் பை இஏ டிஓ டிவைடட் பை ஓபி. இதில் எதுவுமே சிமிலர் வடிவத்தவைலாம் நம்ம ப்ரூவ் பண்ணவே தேவையில்லை. தியரம் படி இப்படி எடுத்துக்கிட்டா போதும். தியரம் படி அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த முக்கோணம் டிஏபியில் இது மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு மட்டும் எழுதினா போதும். அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் நான் எடுத்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் இந்த முக்கோணத்தை பாருங்க, தலைகீழ அப்படியே ஒரு முக்கோணம் இருக்கிற மாதிரி இருக்கா. இங்கேயும் பிபிடி தியரம் தான் எடுத்துக்க போறோம். ஏன்னா நமக்கு இப்படிதான் ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க இந்த பக்கத்தை. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம், முக்கோணம் டிபிசி இந்த முக்கோணத்துல எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எது எடுத்துப்போம், நான் ஃபர்ஸ்ட் பிஎஃப் இந்த பக்கத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னா டிவைட் பை எஃப்சி. அதே மாதிரி இந்த பக்கம் பிஓ டிவைட் பை ஓடி இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தா இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா தலைகீழ இருக்கு. அப்போ நான் இதை வந்து தலைகீழ மாத்தினேன்னா எஃப்சி இந்த பக்கமும் மாறும், எஃப்சி டிவைட் பை பிஎஃப் ஈக்குவல் டு ஓடி டிவைட் பை ஓபி. இதே மாதிரி அப்படியே மாறிடுச்சு. அப்போ இதை நம்ம செகண்ட் வச்சுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை நான் விட்டுறேன். அதை அப்படியே வேணாம் அப்படின்னு நான் தூக்கி போட்டுறேன். தூக்கி போட்டுட்டு பேலன்ஸ் ரெண்டையும் ஈக்குவல் பண்றேன். இந்த மாதிரிலாம் நீங்க அடிச்சு எழுதுறாதீங்க எக்ஸாம்பிள்ல. ஃப்ரம் 1 and 2 1 மற்றும் 2 இருந்து அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டு நீங்க வந்து டைரக்டா எழுத வேண்டியதான். அந்த சைடு விட்டுட்டு பேலன்ஸ் எழுதி காமிக்க வேண்டியதான். அப்ப டிஇ டிவைட் பை இஏ ஈக்குவல் டு எஃப்சி டிவைட் பை பிஎஃப். பாத்தீங்கன்னா இதுவே தலைகீழ இருக்கீங்க. அப்ப இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதுனால இதையும் நான் அப்படியே தலைகீழ எழுதிடுறேன். அதுல உள்ள மாதிரி அப்படியே எழுதிக்கோங்க. தலைகீழ எழுதினீங்கன்னா இது அப்படியே வந்துடும். இதை தலைகீழ எழுதிங்கன்னா இது ஆன்சர். அவ்வளவுதான். இது அப்படியே தலைகீழ எழுதிட வேண்டியதான். நிரூபிக்கப்பட்டது. பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. சிம்பிள், நம்ம பார்த்த கான்செப்ட் வச்சுதான் இந்த சம் போட்டிருக்கோம். ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. இந்த சம்ல வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சம் போமா? ஓகேக்கா. ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகேக்கா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்பெல்லாம் பத்மஸ்ரீ நல்லா ஆக்டிவா இருக்கீங்க. வெரி குட்மா. ஏன்னா எந்த கொஸ்டின் படிக்க சொன்னாலும் நந்தினி தான் படிப்பாங்க, அது தெரிஞ்ச விஷயம். ஆனா இப்ப நான் படிக்கிறேன்க்கா, நான் சொல்றேன் அப்படின்ட்டு எல்லாமே நீங்க சொல்றதுலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரிதான் எல்லாரும் இருக்கணும்னு எனக்கு ஆசை. பரத்ராஜ் வந்து பேசுறாங்கன்னு போது நான் சந்தோஷப்பட்டேன்னா, ஏன்னா அவங்க பேசவே மாட்டாங்க. பேசாதவங்க எல்லாம் எல்லாருமே எனக்கு பேசினாதான் பிடிக்கும். நீங்க எந்த அளவுக்கு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு கிளாஸ் ஜாலியா இருக்கும். உண்மையா சொல்ல போனா கிளாஸ் எடுக்கிற முன்னாடி வரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப உண்மையிலுமே மனசு கஷ்டமா இருக்கும். நான் டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்தா கஷ்டமா ஏதோ ஃபீல் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபீல் பண்ணுவேன். இல்லைன்னா ஃபீவரா இருக்கும், இல்லைன்னா உடம்பு சரியில்லாம இருக்கும், டயர்டா இருக்கும். என்ன டயர்டா இருந்தாலும் உங்க கிளாஸ்க்கு வந்தேன் அப்படின்னா உண்மையிலே மறந்துடும் அது எல்லாமே. அப்படிதான் இத்தனை வருஷமும் பிள்ளைங்க வச்சுக்குவாங்க. நீங்களாம் அதிகமா பேசாதப்பவே எனக்கு அதுவே கஷ்டமா இருக்கு. என்னடா பிள்ளைங்க பேசவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. நீங்க நல்லா இன்டராக்டிவா ஜாலியா பேசுனீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எக்ஸாம்பிள் இப்ப சச்சின் பேசுறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஃபன் பண்ணுவாங்க, காமெடியா பேசுறாங்கன்னா அவங்க வந்தா கிளாஸ் ஜாலியா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல். அது மாதிரிதான் எல்லாருமே இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஏதோ ஒண்ணு சொல்லுங்க,
தப்பா சொன்னா கூட பரவாயில்ல, பேசுங்க. நம்ம என்ன அடிக்க போறது கூட கிடையாது. நீங்க தான் இந்த கிளாஸ எப்படி மாத்துறீங்கன்றது இருக்கு. டீச்சர் ஒருத்தவங்களால மட்டும் கிளாஸ நல்லா கொண்டு போக முடியாது. ஸ்டூடண்ட்ஸ் கையிலயும் தான் இருக்கு. இந்த கேப்ல உங்கள நீங்க டீச்சர்ன்னு சொல்றீங்கக்கா அப்படின்னு நிக்காதீங்க. கிட்டத்தட்ட நானும் ஒரு டீச்சர் தானே. ஆனா நான் டீச்சிங்க்கு படிச்சிட்டு இருக்கேன். அதனால சொல்லலாம். என்ன டீச்சருக்கா? கணக்கு டீச்சர். ஓ! ஓ! சரி. நம்ம அப்படியே 7th சம்க்கு போயிருவோம். இந்த சம் வந்துடலாம். அந்த சம் ஈஸி தான். அந்த அந்த டயகிராம் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த டயகிராம் வச்சுக்கிட்டு இத ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. இதுல இந்த டிஇ லைனும், பிசி லைனும் பேரலல். அதே மாரி இந்த எஃப்இ லைனும், டிசி லைனும் பேரலல். இணைன்னு குடுத்துருக்காங்க. இத வச்சுக்கிட்டு இத நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? இத நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் பாருங்க. இதான் நமக்கு குடுத்துருக்காங்க. இதுல வந்து எந்தெந்த லைன் பேரலல் இணைன்னு குடுத்துருக்காங்கன்னா, டிஇயும் பேரலல் டு பிசி பார்த்தாலே நமக்கு தெரியுது. அது மாதிரி எஃப்இ லைன் வந்து பேரலல் டு டிசி. இதான் குடுத்துருக்கிறது. இப்போ இத வச்சு நம்ம எப்படி எடுத்துக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து முக்கோணம் ஏடிஇ இதுவும், முக்கோணம் ஏபிசி இந்த 2 முக்கோணத்தையும் நான் கம்பேர் பண்ண போறேன். இந்த 2 முக்கோணத்தையும் நான் சிமிலர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போறேன். ஏன்னா நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏஎஃப். இதை பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பி ஏதோ ஒரு பெரிய டேம் எடுத்துருக்கிறதுனால நான் சிமிலர் வச்சு தான் ப்ரூஃப் பண்ண போறேன். சரியா? அப்போ இந்த 2 முக்கோணமும் நம்ம சிமிலர்னு ப்ரூஃப் பண்ண போறோம். வேணா நான் இங்க உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த குட்டி முக்கோணத்தை மட்டும் இது மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும்தான் இருக்கு. இப்ப இதுல எது இது நம்ம சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணும்போது வடிவொத்தவைனா எந்தெந்த பக்கம் வடிவொத்தவை நம்ம சொல்லுவோம்? நம்ம நிறைய சம் இதுல போட்டோமா? பார்த்த உடனே சொல்லலாம். எது எது சொல்லுங்க பார்ப்போம். எது எது சமம் 2 முக்கோணத்துலயும்? ஏன்? 2த்துக்கும் ரீசன் சொல்லுங்க. வடிவொத்தவைன்னு ப்ரூஃப் பண்ண போறோம். இந்த ஏடியும் ஏபிசியும் எது எதுமா வடிவொத்தவை, எது எது சமமா இருக்கு சொல்லுங்க. டிசியும் பிசியும் அக்கா, டியும் பிசியும் அக்கா, ஏடியும் ஏபியும்க்கா, ஏயும் ஏசியும் அக்கா. அது வந்து நீங்க சொல்றது வந்து நான் எப்படி கேக்குறேன்னா, இப்போ இது 2 முக்கோணம். இது ஒரு குட்டி முக்கோணம், இது ஒரு பெரிய முக்கோணம். இது 2த்துலயும் எந்தெந்த பக்கம் வந்து வடிவொத்தவை, எது எது 1 அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேக்குறேன். எது எது 1ன்னு சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஆங்கிள்ஸ் நம்ம எடுத்துக்கணும்ல, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்கன்னு சொல்றேன். அதாவது ஆங்கிள் டியும் ஆங்கிள் பியும் ஈக்குவல். ஏன்னா அது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்படிதானே? கரெக்ட் தானம்மா? அதாவது ஒத்த கோணங்கள் சமம். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, 2 கோடு போகும்போது அதுல இப்படி இப்படி இருக்கிறது ஈக்குவல்னு சொன்னா அந்த கான்செப்ட் தான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் சிமிலர் நம்ம ப்ரூஃப் பண்ணாதானே பக்கங்களை எழுத முடியும். அப்ப ஆங்கிள் இயும் சியும் ஈக்குவல் அப்படின்னு இதுல எடுத்துக்கிறோம். 2 முக்கோணத்துலயும் பொதுவா ஏ இருக்கு. அப்ப ஆங்கிள் ஏ வந்து காமன்.
இப்படி மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். அப்போ 3 கோணங்களும் சமம் அப்படின்னா ஏஏஏ விதிமுறையின்படி 2 முக்கோணமும் வடிவொத்தவை சிமிலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இப்போதான் நீங்க சொன்ன பக்கங்களை எழுதணும். எப்படி எப்படி எடுத்துக்குவோம்? ஏடி குட்டி பக்கம்னா பெரிய பக்கம் ஏபி. இப்படி எடுத்துக்கிறதுக்காக தான் நம்ம சிமிலரை ப்ரூஃப் பண்றோம். இல்ல அப்படின்னா பிபிடி தியரம்னு போட்டு ஈஸியா எழுதிட்டு போயிடுவோம். ஆனா இங்க பிபிடி தியரம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ஏல இருந்து பி வரைக்கும் வேணும். பிபிடி தியரமா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஏடி டிவைட் பை டிபின்னு தான் எழுத முடியும். ஆனா இதுல அப்படி எழுத முடியாது. ஏன்னா நமக்கு அது தேவை கிடையாது. அதனால நம்ம சிமிலர் வடிவொத்தவைன்னு ப்ரூஃப் பண்றோம். அப்போ ஏஇ டிவைட் பை ஏசி. இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இது புரியுதா பாருங்க. இது வரைக்கும் புரியுதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேப்பா ஓகேப்பா. சரி, இப்ப அப்படியே நான் வந்து இதுல இன்னொரு இருக்கா. இப்போ இந்த முக்கோணத்தை நான் எடுத்துக்கிறேன். ஏடிசி. இந்த முக்கோணத்தை இதுதான் நடு லைன் அப்படின்னு எடுத்துக்க போறேன். நான் இங்க வரைகிறேன் பாருங்க. இப்போ முக்கோணம் எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. இதுல இந்த லைன்ஸ் தான் வடிவத்தவை. ஏ டி சி எஃப் இதுதான் வடிவத்தவை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதுல இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னா, ஏன்னா அதான் நமக்கு தெரியும்ல, ஏன்னா சிமிலர் வடிவத்தொகைன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு இந்த 2 கோணங்களும் இணை பேரலல் அப்படின்றதுனால இதுவும் நம்ம வடிவத்தொகை நம்மளாவே ஒரே பக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஒத்த பக்கங்கள் சமம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். 2 முக்கோணத்துலயும் காமனா என்ன வந்திருக்கு? ஏ ஆங்கிள் காமன். அவ்வளவுதான். அப்ப மூணுமே நமக்கு சமம் தெரிஞ்சிச்சு. அப்ப ஏஏஏ விதிமுறையின்படி வடிவொத்தவை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, வடிவொத்தவைன்னு எடுத்தாச்சு. சரி, வடிவொத்தவைன்னு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? இப்போதான் அந்த பக்கங்களை எடுத்துப்போம். குட்டி முக்கோணத்துல ஏஎஃப் அப்படின்னா பெரிய முக்கோணத்துல ஏடி. குட்டி முக்கோணத்துல ஏஇனா பெரிய முக்கோணத்துல என்ன? வெரி குட், ஏசி. குட்டி முக்கோணத்துல எஃப்இனா பெரிய முக்கோணத்துல ஆமா கரெக்ட், டிசி. அவ்வளவுதான். இப்போ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ இதுல நமக்கு வந்து தேவையானதை கூட வச்சுக்கலாம். இந்த எஃப்இ இந்த பக்கம் ரெண்டும் நமக்கு தேவை கிடையாது. அதனால இதை கூட விட்டுட்டு இதை மட்டும் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அதே மாதிரிதான் இதுலயும் நமக்கு எது தேவை கிடையாது. இந்த பேஸ் பக்கம் நம்ம எடுத்துக்கவே இல்லை. பேஸ் பக்கம் நமக்கு வேணாம், இந்த பக்கம் மட்டும்தான் வச்சிருக்கோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் பாருங்க. இங்க எழுதிருவோமா? ஏடி ஏபி ஏடி ஏபி. அந்த பக்கம் நம்ம எழுதிருந்தது ஏஇ ஈஸியா. சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோமா? இப்போ இதுல எது எது ஈக்குவலா இருக்குன்னா இந்த 2 பக்கமும் ஒண்ணுதான். கரெக்டா? ஏஇ ஏசி. இங்க என்ன ஈசின்னு போட்டிருக்கோம்? ஈஸியா நான் தப்பா எழுதிருக்க போறேன். ஏசி தான். இப்போ இந்த ரெண்டு இதுலயும் இது ரெண்டுமே ஈக்குவல் தானா? தலை ஒன்னாதான் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஒன்னாதான் இருக்கு. அப்போ இது ரெண்டும் சமமா இருக்கிறதுனால இது ரெண்டையும் நான் விட்டுட்டு பேலன்ஸ் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்க போறேன். அப்போ பேலன்ஸ் ரெண்டும் என்னென்ன இருக்கு? ஏடி டிவைட் பை ஏபி ஈக்குவல் டு ஏஎஃப் டிவைட் பை ஏடி. இது அப்படியே நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ண வேண்டியதான். அப்போ இது மல்டிபிள் பண்ணா ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஎஃப் இன்ட்டு ஏபி. அவ்வளவுதான், நமக்கு தேவையானது ப்ரூவ் ஆயிடுச்சு. புக்ல பாருங்க, இதான் ப்ரூஃப் பண்ணணும். ஏபி ஃபர்ஸ்ட்ல இருக்கும், ஏஎஃப் செகண்ட்ல இருக்கும். அது ரெண்டும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மல்டிபிள்ல தான் இருக்கு. இந்த சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறீங்களா? நம்ம பிரிச்சு போட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. இது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் பாருங்க.
இந்த பேஜ் பார்த்துட்டீங்களா? நெக்ஸ்ட் காமிக்கவா? இது Okay. ஓகே. இந்த பேஜ் பாருங்க. இது டவுட் இருக்கா பாருங்க. எவ்வளவு நினைக்கிறோமோ அவ்வளவுதான் வர முடியும். வணக்கம் மக்களே. ஓகேக்கா. ஓகேம்மா. எல்லாருக்கும் ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. ஓகே. சரி. ஓகே. இந்த சம் வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க்கு. ஏன் சொல்றேன்? இது ஈஸியா கஷ்டமா? நம்ம பார்த்த மாடல் தான். ஒரு முக்கோணம் இருக்கு. அதுல ஆங்கிள் பைசெக்ட் ஆகுது. ஏன்ற ஆங்கிள் ஏ, பி, சி. இதுல ஏபியோட வேல்யூ பிசி இது வந்து டின்னு வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ இதோட வேல்யூ இதோட வேல்யூ 4 வேல்யூமே கொடுத்துடுறாங்க. இது வந்து கோண இருசம வெட்டி தேற்றத்தை ப்ரூஃப் பண்ணுதா இல்லையா? இது வந்து கோண இருசம வெட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நம்ம எப்படி பண்ணுவோம்? கோண இருசம வெட்டி தேற்றம் நமக்கு தெரியும். ஏபி டிவைட் பை ஏசி ஈக்குவல் டு பிடி டிவைட் பை டிசி. இதையும் வகுத்து பாருங்க, இதையும் வகுத்து பாருங்க. ரெண்டும் சமமா வந்தா இது வந்து கோண இருசம வெட்டி. இல்ல அப்படின்னா கிடையாது. அவ்வளவுதான். போடுறீங்களா? இது நம்ம பார்த்திருக்கோம் எக்ஸாம்பிள்ல, எடுத்துக்காட்டுல கூட இருக்கு. இந்த மாடல் நம்ம பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? பாருங்க எந்த சம் மாடல் பாருங்க. இதோ இந்த மாடல் தான். இதுல ஒரு பக்கம் வேல்யூ இல்ல, அதை கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆனா இங்க 4 பக்கமுமே அவங்களே கொடுத்துடுறாங்க. இதையும் டிவைட் பண்ணுங்க, இதையும் டிவைட் பண்ணுங்க. இது மாதிரி எழுதி ரெண்டும் ஈக்குவலா வந்துச்சுன்னா வடிவத்தவை, இல்லைன்னா வடிவத்தவை கிடையாது. சரி, ஆங்கிள் பை செக்ட் ஆர் இல்லைன்னா கிடையாது. அவ்வளவுதான். இதுவும் அதே சம் தான். இதுல எக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுல நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டும் சும்மா சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணுங்க. ஃபைனலா ரெண்டு பக்கமும் சமமா இருந்தா கொடுத்துருக்கிறது கரெக்ட், இல்லைன்னா ராங். அவ்வளவுதான். போடுறீங்களா? ஓகே. இன்னும் இதுல என்னென்ன சம் போடணும்? நம்ம இந்த 9th சம் 10th சம் ரெண்டு மட்டும் தான் போடணும். போட்டோம்னா பேலன்ஸ் உள்ளதெல்லாம் ஜாமெண்ட்ரி, அதை நீங்க போட்டுருவீங்க. சரி, இது ரெண்டு மட்டும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாரும் வந்து ஏதாவது கேட்குறீங்களா? பார்த்து வந்துருக்கீங்களா? யாராவது எதாவது பார்த்து வந்துருக்கீங்களாமா? நிறைய பேர் இன்னைக்கு கேட்குறேன்னு சொன்னீங்க. டான்ல பாட்டு பாருனாங்க. டான்ல இன்னைக்கு காணும். யாராவது ஏதாவது சொல்லுங்கம்மா. அக்கா, நான் கேக்குறேன்க்கா. கேளுங்கம்மா. ஒரு கிணற்றில் ஒரு தவளை, அது என்ன? கண்ணு. இல்லக்கா. நிலா. நாக்கு. எதுமா? நாக்கா? ஆமாங்கக்கா. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்படின்னு எதுல சொல்லுவாங்க? என் ஐவ நினைச்சா எனக்கே பெருமையா. சரி சரி, நல்ல விஷயம். அடுத்து
கேளுங்கம்மா. வெள்ளை குதிரையும் கருப்பு குதிரையும் மாறி மாறி ஓடுது, ஆனால் அவர்களை பிடிக்க முடியவில்லை. யார்? கண்ணு கிடையாதா? இல்லக்கா. உளுந்தா? இல்லக்கா. சரி, அப்ப நான் இனிமே கொஞ்சம் கிரியேட்டிவ் யோசிக்கிறேன். வெள்ளை குதிரை கருப்பு. தெரியலையே, யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? நீங்களே சொல்லுங்கம்மா. நீங்களே சொல்றீங்களா? டே அண்ட் நைட்கா. ஓ, அந்த அளவுக்கு யோசிக்கணுமா? சரி சரி, வெரி குட் வெரி குட். நான் ஒண்ணு கேக்குறேன்க்கா. கேளுங்கம்மா. பள்ளிக்கு செல். என்னம்மா? பள்ளிக்கு பள்ளிக்கு செல்வான், பாடம் படிக்க மாட்டான். யார்? பள்ளிக்கு செல்வான், பாடம் படிக்க மாட்டான். ஸ்கூல் பேக். செப்பல்கா. செப்பலாமா? இல்லக்கா. ஸ்கூல் பேக்கும் கிடையாதா? இல்லக்கா. புக்காக்கா. புக்காமா? இல்லக்கா. நீங்க தானே அந்த மரவெட்டி கோடாரி கேட்ட கதையில உள்ளவங்க? அப்படிதானே உங்களை நான் சொன்ன முன்னாடி? கோடாரி கதையில வர மரவெட்டி. சி, ஐயோ, அந்த இதுல வரவங்க மாதிரி இல்ல இல்ல, நீ எதை கேட்டாலும் சொல்றீங்களே. என்ன இருக்கா? ஐயோ, இதுவே ஒரு விடுக்கதை மாதிரி இருக்குல்ல. ஒண்ணும் இல்ல, ஒரு காமெடி. சரி, நீங்க யார் பேசிட்டு இருக்கீங்க? அதான் கேட்டேன். சரி சரி. ஆமா, நீங்க என்ன கொஸ்டின் கேட்டீங்க? பள்ளிக்கு போவான் ஆனா பாடம் படிக்க மாட்டானா? பாடம் படிக்க மாட்டான். அவன் யார்? லஞ்ச் பாக்ஸ். இல்லக்கா. ஐயோ, தெரியலம்மா. ஸ்கூல் ஸ்கூல் பஸ். பஸ்ஸா? ஸ்கூல் பேக். ஸ்கூல் பேக். சரிக்கா. ஸ்கூல் பஸ்ஸுக்கா. ஸ்கூல் பஸ்ஸா? ஆனா அவங்க பேக்னு தான் சொன்னாங்க. பேக். நானே அனுப்பிட்டேன். ஆனா நாங்க சொன்ன எதுவுமே பாடம் பிடிக்காது. அதனால நீங்க எல்லாமே கரெக்ட் ஆன்சர் வச்சுக்கோங்க. ஆனா புக்ல அப்படிதான் போட்டிருக்கேன். அதுல வந்து யாரோ கண்டுபிடிச்சவங்க தப்பா கண்டுபிடிச்சி போட்டாங்க. அதையும் தெரியல, தப்பா போட்டாங்க. சரி, வேற யாராவது இளம்பிரியன் டிவோஷனல் சாங் நேத்தியே பாடுறீங்களே, எங்க? நானே வந்து வாய் குத்து மாட்டிட்டேனாக்கா? பாடுங்கப்பா. எங்க மைக் ஆன் பண்ணீங்க? சவுண்ட் கேட்கல. வேற யாராவது கேட்கணுமா? தீனா ஸ்ரீலாம் ஒண்ணுமே சொல்லல. நந்தினிலாம் வாய் தொற்கல. நிரஞ்சனெல்லாம் பேசவே இல்லை. கோகிலமணிலாம் சும்மாவே இருக்கீங்க. அப்புறம் வைத்தீஸ்வரன்லாம் கேட்டேன். கேட்டீங்களா? ஆமாக்கா. சரி சரி. அந்த வெள்ளை குதிரை கருப்பு குதிரையா? ஆமாக்கா. சரி சரி. சும்மா எல்லாரையும் சொல்லிட்டு வந்தா அதுல உங்களையும் சொல்லிட்டமா? வின்சி
டெய்லி டெய்லின்னு எல்லா நாளும் சொல்றீங்களே, இன்னைக்கு என்ன கேட்க போறீங்க நீங்க? அப்புறம் சச்சின், இளம்பிரியன் பாட்டு சொல்லுங்க சச்சின். எதுவும் கேட்கலையா? நான் எதுவும் கேட்கல. சரி, ஓகே. நீங்களும் எல்லாரும் மாதிரி தான். ஓ, எல்லாரும் பேசல நீங்களும் எல்லாரும் பேசல நீங்களும் பேசல, அவ்வளவுதான். சரி சரி, எனக்கு எதுவுமே தெரியலைங்க. சரி, விடுங்க. ஓகே, வேற யாராவது சொல்றீங்களா? சமுக்கு போட்டா. கேக்குதாக்கா? கேக்குதுப்பா. பணம்க்கா? பாடுங்கப்பா. ரத்த ரத்த ஜெகமாதா சர்வசக்தி ஜெய துர்கா, ரத்த ரத்த ஜெகமாதா சர்வசக்தி ஜெய துர்கா, ரத்த ரத்த ஜெகமாதா சர்வசக்தி ஜெய துர்கா, ரத்த ரத்த ஜெகமாதா சர்வசக்தி ஜெய துர்கா. மங்களவாரம் சொல்லிட வேண்டும் மங்கள கண்டிலை ஸ்லோகம், இதை 9 வாரம் சொல்லுவதால் உமையவ திருவரு சேரும், உமையவ திருவரு சேரும். மங்களவாரம் சொல்லிட வேண்டும் மங்கள கண்டிலை ஸ்லோகம், இதை 9 வாரம் சொல்லுவதால் உமையவ திருவரு சேரும். रक्त रक्त जय माता सर्वशक्ति जय दुर्गा, रक्त रक्त जय माता सर्वशक्ति जय दुर्गा. படைப்பவளவளே காப்பவளவளே அழிப்பவளவளே சக்தி, படைப்பவளவளே காப்பவளவளே அழிப்பவளவளே சக்தி, அபயம் என்று அவள் சரண் புகுந்தாளே அடைக்கலம் அவளே சக்தி, படைப்பவளவளே காப்பவளவளே அழிப்பவளவளே சக்தி, அபயம் என்று அவள் சரண் புகுந்தாளே அடைக்கலம் அவளே சக்தி. ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயமளித்தல் அம்பிகை பைரவி, ஜெய ஜெய சங்கரி ஜய ஜய சங்கரி கௌரி மனோகரி அபயமளித்தருள் அம்பிகை பைரவி, சிவசங்கரி சக்தி மகே ரக்ஷ ஜெகமாதா சர்வசக்தி ஜெய துர்கா, ரக்ஷ ரக்ஷ ஜெகமாதா சர்வசக்தி ஜெய துர்கா. கருணை கங்கை கண்ணன் தங்கை கரை கண் திறந்தால் போதும், கருணை கங்கை கண்ணன் தங்கை கண் திறந்தால் போதும், வருகின்ற யோகம் வளர்த்திரையாகும் மறுமறை பொழிவாய் நாளும், மறுமறை பொழிவாய் நாளும். நீல நிலத்தோடு ஞான மலர்ந்தவன் பாடியனத்தில் சூழமெடுத்தவன், நீல நிலத்தோடு ஞான மலர்ந்தவன் பாடியனத்தில் சூழமெடுத்தவன், பெருக்கெல்லா பாடி வகுத்தவன், நாமும் சொன்னான் நன்மை தருபவன், நாமும் சொன்னான் நன்மை தருபவன். ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா सर्वशक्ति जय दुर्गा, रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा, सर्वशक्ति जय दुर्गा, सर्वशक्ति जय दुर्गा. அவ்வளவுதாங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டு நீங்க பாடினது. ரொம்ப சூப்பரா பண்ணீங்கப்பா. வெரி குட். இது வரைக்கும் நீங்க பாடினதுல எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க.
நீங்க ஃப்ரீயா இருந்தா கூட சொல்லுங்க. நம்ம ரேடியோல கூட உங்க பாட்டு போடலாம். ரேடியோ, யூடியூப் சேனல் இருக்கு நம்மளுதுல. நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப சாட்டர்டேல சொன்னீங்கன்னா, நாங்களே வீட்டுக்கு வந்து கூட உங்கள ப்ரோகிராம் எடுத்துக்குவோம். ஓகேவா? அது மூலியமா கண்டிப்பா ஒரு சரிங்கப்பா. ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். சரி, ஓகே. சூப்பர். இது மாரி யாருக்கு என்ன டேலண்ட் இருந்தாலும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. வெரி குட்ப்பா. சரி, அப்படியே எல்லாரும் ஒரு ஹாப்பினஸோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம சம்முக்கு போயிட்டு ஒரு சம் பார்த்துருவோம். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 9th சம். அதுல இதுதாம்மா டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆங்கிள், இந்த பி ஆங்கிள் வந்து பைசெக்ட் பண்ணுது இந்த மாதிரி ஒரு லைனு. அது மாதிரி பிஎஸ்ஆர் இந்த ஆங்கிள் இந்த லைன் பைசெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதான் டயக்ராம். இப்போ இதுதான் நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நானாவே இந்த பிக்யூஆர் இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இந்த முக்கோணத்தை மட்டும் தனியா நான் எடுத்து அதுல பைசெக்ட் ஆகிற இந்த லைன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒரு முக்கோணத்தை ஒரு கோணத்தை நடுவில் ரெண்டா பிரிச்சுது அப்படின்னா அது என்ன தேற்றம்? என்ன தியரம்? ஆங்கிள் பைசெக்டார் தியரம். கரெக்டா? அதாவது கோண இருசம வெட்டி தேற்றம். சரிதானே? அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம எழுத போறோம். அப்போ எப்படி எழுதலாம்? PQ divided by PR equal to QS divided by SR இப்படி எழுதலாம். இதுல நான் வந்து நமக்கு தேவை அப்படின்றதுனால நானாவே என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து இந்த பக்கமும் 1 நானா சும்மா ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 2 பக்கமும் ஆட் பண்ணா நமக்கு வேல்யூ மாறாது. அப்ப 2 பக்கம் 1 ஆட் பண்ணி கிராஸ் மல்டிபிள் பண்றோம்னு வச்சுக்கோங்க. குறுக்கு பெருக்கல் பண்ணா PR divided by PQ divided by PRன்னு இருக்கும். ஈக்குவல் டு QS divided by SR ஈக்குவல் டு SRன்னு இருக்கும். இப்போ இங்க பாருங்களேன், இந்த QSஐயும் SRையும் சேர்த்து நான் QR அப்படின்னு நான் மாத்திக்க போறேன். இந்த டேமை மட்டும் நான் எனக்கு தேவையான மாதிரி மாத்துறேன். அப்போ PR plus PQ divided by PR equal to இதுக்கு பதிலாக மட்டும் QR அப்படின்னு மாத்திக்கிறோம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் வச்சுக்கிறேன். இது வரைக்கும் புரியுதா பாருங்க? இது வரைக்கும் புரியுதா? ஓகே, சிம்பிள் தான். சரி, நெக்ஸ்ட் இந்த PQR இந்த முக்கோணத்தையும் இந்த TSR இந்த முக்கோணத்தையும் தனியா நம்ம வடிவத்தவைன்னு ப்ரூஃப் பண்ண போறோம். சிமிலர்னு ப்ரூஃப் பண்ண போறோம். பார்த்து சொல்லுங்க பார்ப்போம், எது ஈக்குவலா இருக்கு? இதுவும் 90யா இருக்கா? ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் 90 டிகிரில இருக்கு. அதே மாதிரி ரெண்டுத்துலயுமே ஆர்ன்ற ஆங்கிள் இருக்கு. அப்போ ஆர் வந்து காமன். அவ்வளவுதான். அப்ப 2 ஆங்கிள் நமக்கு பொதுவாயிருச்சுனாலே ஏஏ விதிமுறையின்படி வடிவத்தவைன்னு எழுதிடலாம். வடிவத்தவைன்னு எழுதினா என்ன பண்ணுவோம்? அந்த சைடு எந்த பக்கம் எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த பக்கத்துல எடுப்போம். அப்போ PQ divided by TS equal to PR divided by TR equal to QR divided by SR. ஓகேவா? மூணுமே எடுத்துக்கிறோம். இதுல நமக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த PQ டேம் வேணும், PR டேம் வேணும், இந்த QR டேம் வேணும். இது வேணாம், நான் விட்டுற போறேன். ஓகேவா? இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்களேன், இதுல இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலா இருக்கா? அப்ப அதை ரெண்டுத்தையும் நான் விட்டுருவேன். அது மட்டும் எனக்கு வேணாம். அதை விட்டுட்டு பேலன்ஸ் நமக்கு ஒன்னா இல்லாத பக்கத்தை நம்ம எடுத்துக்க போறோம். ஒன்னா இல்லாத பக்கத்தை ரெண்டுத்தையும் ஈக்குவல்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. PQ divided by TS equal to PR PQ divided by PR. இது ரெண்டும் நான் கிராஸ் மல்டிபிள் பண்ண போறேன். கிராஸ் மல்டிபிள் பண்ணா என்ன வேல்யூ வரும்? PQ இன்ட்டு இதே தாமா வரும். இங்க ஆக்சுவலா பிளஸ் இருக்கா இன்ட் இருக்கா பாருங்க. பிளஸ் தான். PQ இன்ட்டு PR. இன்ட்டா பிளஸ்ஸா பாருங்கம்மா கொஸ்டின்ல. அங்க இன்ட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். இன்ட்டு தான் வரும். இங்க இன்ட்டு. இதை நீங்க இப்படியே கிராஸ் மல்டிபிள் எழுதிங்கன்னா PQ இன்ட்டு PR ஈக்குவல் டு இந்த டேம் இன்ட்டு இந்த TS அப்படியே இருக்கும். அதுதான் இது. நமக்கு அப்படியே ப்ரூவ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். எழுதிங்கனாலே உங்களுக்கு கொஸ்டின்ல நம்ம ப்ரூஃப் பண்ண சொன்னது ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க என்னென்ன பண்ணியிருக்கோன்னு. ஃபர்ஸ்ட் இந்த PQR அதில் ST இந்த முக்கோணத்தை தனியாக எடுத்து போட்டோம்.
அதுக்கப்புறமா இந்த பிக்யூஆரும் இந்த டிஎஸ்ஆர் இந்த 2 முக்கோணத்தையும் வடிவத்தவைன்னு ப்ரூஃப் பண்ணி பக்கங்களை நம்ம எடுத்துக்கிட்டு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்றோம். பாருங்க. ஓகேப்பா. ஓகேம்மா. எல்லாருக்கும் ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேவாம்மா? ஓகேக்கா. ஓகே. சரி. நாளைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு ஹோம்வொர்க் தான் குடுத்துருக்கேன். இந்த 8 மட்டும். இதுல 2 சம் இருக்கு. சின்னது தான். 2த்தையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளயே முடிச்சிடலாம். இது மட்டும் 10 மினிட்ஸ் கூட ஆகாதும்மா. 5 மினிட்ஸ் தான். சும்மா இந்த டேர்ம் டிவைட் பை இந்த டேர்ம், இந்த டேர்ம் டிவைட் பை இந்த டேர்ம் அப்படியே போயிடுவீங்க. கேன்சல் பண்ணா ஒரு ஆன்சர் வரும். 2 சமம்னா ஏ வந்து இருசமவெட்டி, சமம் இல்லைன்னா இருசமவெட்டி கிடையாது, ஆங்கிள் பைசெக்ட் இல்லை அப்படின்னு எழுத வேண்டியதுதான். அவ்வளோதான், சிம்பிள். அது மட்டும் எனக்கு போட்டு இப்போ ஒரு 2 மினிட்ஸில் கூட அனுப்பிடலாம். அனுப்புங்க. நாளைக்கு இன்னும் ஒன்றே ஒன்று சம் மட்டும் இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டு நாளைக்கு அடுத்த பயிற்சி போயிடலாம். எக்ஸாம்பிளோட சேர்த்து அடுத்த பயிற்சிக்கு போயிடலாம். இந்த சம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? யாரோ கேட்டாங்க, சொல்லி கொடுத்தோன்னே. அப்படியே நம்ம இந்த பயிற்சிக்கு வந்துடலாம். பயிற்சியில் 8 சம் தான் இருக்குது, முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, ரெகுலராக வாங்க. இது வந்து எல்லாருமே கஷ்டமான சாப்டர்னு நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, பார்த்துக்கா ஒன்று ஒரு சமயம் பார்க்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அப்படி தானே? இன்னும் என்ன 2 சாப்டர் தான், அதோட முடிஞ்சிடும் இந்த இந்த இது. ஓகேவா? வாங்க பார்த்துக்கலாம். ஈஸி தான். ஓகேம்மா. இந்த பயிற்சி முடிச்சுட்டு நம்ம 5th போகலாம். சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிடலாம். ஓகே, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஏதாவது பார்த்துருவாங்க. 1 வேர்ட்ஸ் வந்து 3rd சாப்டர் 1 வேர்ட் படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் வச்சுக்கலாம். டெய்லியும் சம்ஸ் போட்டு பார்த்துட்டே இருங்க. ஓகேம்மா. தேங்க்யூ. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பை பை. குட் நைட். தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூப்பா.